நசிகத் நம்பர் 22 குர்பானி இறைச்சியை யாருக்கு வழங்க வேண்டும்? என்னடா இப்ப வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமா, அந்த பக்ரீத் டைம்ல அனுப்புன நசீகத்து நடத்தாமே அப்படி வச்சிருக்கோம். மற்ற சப்ஜெக்டை கவனிச்சதுனால அதனால வந்திருக்கு. சரியா? ஓகே, ஹைர். இது எல்லாமே கேட்ட விஷயங்கள் தான், புது சட்டங்கள்லாம் கிடையாது, கேட்ட விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். எதிலிருந்து? அந்த குர்பானி இறைச்சியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்தோம், பிறகு அதில் பெரும் பகுதியை ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிட்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் மீதம் எவ்வளவு எஞ்சியுள்ளது என்று கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தோல் முன்பகுதி இறைச்சியை தவிர மற்ற அனைத்தும் தீர்ந்து விட்டது என்று கூறினார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பகுதியை தவிர மற்ற அனைத்தும் எஞ்சிவிட்டது, அதாவது தர்மமாக வழங்கப்பட்டதால் மறுமைக்காக எஞ்சிவிட்டது என்று கூறினார்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குர்பானி இறைச்சி அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல கால்நடைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கால்நடைகளை பத்தி நிறைய சொல்றான். கால்நடைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனுக்கு தேவையான 4 விஷயங்கள் இந்த கால்நடைகள் மூலம் தான் நமக்கு கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, என்னது? உணவு, உடை, இருப்பிடம், போக்குவரத்து. இந்த 4மே கால்நடைகள்ல இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான். உணவு, அதனுடைய இறைச்சிகளை, அதனால் வரக்கூடிய இந்த பால் என்கின்ற அற்புதமான ஒரு உணவை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஒரு உணவாக கொடுக்கிறான். உடை என்ன? அந்த கால்நடைகளுடைய தோள்களும் ரோமங்களும் ஆடைகளாக தைக்கப்பட்டு அந்த காலத்தில் விடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இருப்பிடம் என்ன? அந்த தோள்களை கூடாரமாக ஆக்கி அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அந்த குளிருக்கு தோதுவாக, அந்த வெப்பத்திற்கு தோதுவாக அந்த கூடாரமிட்டு இருப்பிடமாக்கி இருக்கிறாங்க. 4வது போக்குவரத்து. மனிதனால் சுமக்க முடியாத கனமான பழுவான சுமையை அந்த காலத்தில் கால்நடைகள் தான் என்ன செஞ்சிருக்கு, சுமந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில குர்பானி இறைச்சி என்பதும் மனிதனுக்கு தேவையான உணவையும் அதற்கு தேவையான அவனுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் இந்த குர்பானி இறைச்சி கொடுக்குது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்களும் உண்ணுங்கள், அதே போல ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுதான். சுப்ஹானல்லாஹ். நம்ம இதுக்கு தெரியும், அதாவது என்னன்னா, நமக்கு எத்தனை பங்கா போடணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பங்கா கொடுக்கணும்? 3. 1 நமக்கு, ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 பங்குகள்ல ரொம்ப சிறந்த பங்கு, சிறந்த இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல சொல்லப்பட்ட விஷயம் தான், இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம். ஆயிஷா மாட்ட ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நமக்கு என்ன மிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆட்டுடைய ஒரு தோல் பகுதியா முன் சப்பை அப்படிங்கிற ஒரு பார்ட் மட்டும் எஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில நம்ம அதிகமா குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குறைவாகத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம். நிறைய இறைச்சிகளை வெளியில் கொடுப்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, எஞ்சி இருப்பது நமக்கான மறுமைக்கான சேமிப்பு அல்ல. எவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்கிறோமோ, ஏழைகளுக்கோ உறவினர்களுக்கோ கொடுக்கிறோமோ, அதுதான் மறுமைக்கான சேமிப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டதுதான், என்னன்னா வீட்டுல எல்லா, அதாவது முக்கியமான பார்ட்ஸ் ஃபுல்லா நிறைய எடுத்து வச்சுக்குவாங்களா. அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் கறிக்கு, உப்பு கறிக்கு தனியா எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆமா, உப்பு கண்டதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்ப செய்யலாமானா செய்யலாம், ஆனாலுமே சிறந்தது எது? குறைவாக வைத்துக் கொள்வது, அதிகமாக மக்களிடத்தில் கொடுப்பதுதான் சிறந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால மறுமையின் சேமிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏற்பாடு தான் இந்த குர்பானி. அதுலயும் அதிகமா ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மையை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய சுருக்கமாக இருக்குது. ஹைர்.